பெரிய ஜாம்பவான்களினுடைய மத்தியில் நான் ஒரு சிட்டுக்குருவி போல இருக்கிறேன் என்று என்னுடைய கல்லூரி பணி வாய்ப்பும் அப்படித்தான். நான் கல்லூரி பேராசிரியர், அதிலும் குறிப்பாக திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில தமிழ் துறை தலைவர். என்னுடைய துறையில் எனக்கு கீழே ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அந்த 15 பேர் என்னை விட பெரியவர்கள், மூத்தவர்கள் தான். எப்பொழுதுமே எனக்கு ஒரு பணி எங்கிருந்து வந்தாலும் செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். அப்படித்தான் எனக்கு எல்லா பணியுமே இதுவரை எல்லா பொறுப்புகளுமே தேடி வந்தது. அப்படி தேடி வந்த ஒரு பொறுப்பு தான் ஈரோடு மாவட்ட தலைவர் என்ற ஒரு பெரிய பொறுப்பு. இதுல என்ன நான் சுலபமா நான் பண்ண முடியும்னா, நான் பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு நேரடி நிகழ்வு கூட நடக்கலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதான் சொன்னீங்க, கொரோனா காலகட்டத்துல எனக்கு அந்த தலைவர் பணி வழங்கப்பட்டதுனால எல்லா நிகழ்வுமே இணைய வழியாக. உண்மையிலே என்னை தேர்ந்தெடுத்து ஐயா அவர்கள் இந்த குட்டிக்குள்ள கூட நடத்தும், ஒரு மாவட்டத்தினுடைய பொறுப்பை செய்யும் அப்படின்னு எண்ணியதற்காகவே இந்த தருணத்தில் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் உண்டாக்கிக் கொள்கின்றேன். ஏன்னா ஈரோடு மாவட்ட தமிழ் பட்டறை இலக்கிய பேரவையிலும் நிறைய ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். உண்மை பணிச்சூழல் காரணமாக அவர்கள் இந்த பணியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்திருக்கலாம். அந்த வகையில் இணைய மொழி நிகழ்வு, அதாவது தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை என்றாலே தைத்திங்கள் தமிழ் திருவிழாவும் சித்திரை திங்கள் புத்தக திருவிழாவும் மிக பிரபலம். இணைய வழியாக நடக்கக்கூடிய நிகழ்வு கூட அத்தனை ஒருங்கிணைப்போடு அத்தனை திட்டமிடலோடு நடக்கும். அத்தனை மாவட்ட நிகழ்வையும் ஒரு மாவட்ட தலைவர்ன்றனாலே எனக்கு தெரியும் எப்படி ஒரு நிகழ்வை கடினம். ஏன்னா இணைய வழியில எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுங்கிறது அவ்வளவு கடினம். எல்லாருமே வீட்டுல இருந்தாலும் வெவ்வேறு பணிகள் இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு பணியவே நாங்க ரொம்ப கடினமாக செய்து முடிப்போம். ஆனா ஐயா அவர்களுக்கு ஒரு மாவட்டம் மட்டும் கிடையாது, அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் பார்க்கணும். அந்த நிகழ்விற்கு எந்த நிகழ்வு, அங்க கவியரங்கம் நடக்குதா, கருத்தரங்கம் நடக்குதா, அந்த நிகழ்வுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வராங்க அப்படிங்கறத முதல் கொண்டு முடிந்தவரை எல்லா நிகழ்வுமே அவர் கலந்துக்குவார். இறுதி வரை இருப்பாரு. இறுதி நிறைவு முடிந்து அதுக்கான கருத்துரையும் வழங்குவார். அப்படி தனி மனிதனாக இத்தனை பெரிய ஒரு இலக்கிய அமைப்பை கொண்டு செல்வது என்பது அத்தனை சாமானியமான விஷயமே கிடையாது. பார்ப்பதற்கு எப்படி எளிமையோ அவருடைய செயல்களில் அத்தனை கடுமைகளையும் அவர் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த தமிழ் பட்டறைங்கிற ஒரு பெரிய இலக்கிய குழுமத்தை இத்தனை அழகாக இத்தனை மாவட்டங்களை ஒருங்கிணைத்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கும் இங்கு வாழ்த்து கவியரங்கத்திற்கான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது. தலைமகனை தமிழ் பணி ஆற்றவா என்றுதான். ஐயா பற்றி சொல்லிட்டு அந்த கவிதைக்கு போகலாம் அப்படின்னா, இங்க முன்னாடி நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் விட்டல்தாஸ் ஐயா அவர்கள் நற்றினை பாடல் சொன்னாரு. ஏன்னா தமிழ் பேராசிரியர்கள் எல்லாருமே இலக்கியம் தாண்டி சங்க இலக்கியத்தை படிக்காம எங்கேயுமே வர முடியாது. அந்த அன்னையவர்களுக்கு உரிய புன்னையது சிறப்பு என்ற பாடலை சொன்னாரு. நானும் இங்கு ஐயா அவர்களுக்காக ஒரு குறுந்தொகை பாடலை சமர்ப்பிக்கிறேன். இந்த இடத்தில் அது பொருத்தமாக இருக்கும் என்று நானும் நினைக்கின்றேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அறிந்தும் செவ்வள பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது முன்பின் தெரியாத ஒரு முதல் காதலுக்காக சொல்லப்பட்ட பாடல். இங்கும் அதே நிலைமைதான். முன்பின் நாம் ஒருவரை ஒருவர் நிறைய பேரை நாம் தொலைபேசியில் மட்டுமே தொடர்பு கொண்டு பேசியிருப்போம். நிறைய பேரை இந்த நிகழ்ச்சிக்கு வந்துதான் நானுமே கேட்டேன். தம்பியெல்லாம் என்கிட்ட பேசினாங்க. பெயர் தெரியும், நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன். ஆனா முகம் தெரியாம அவருடைய பேரை சொல்லி உறுதிப்படுத்திக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த தமிழ் காதலுக்காக சேக்கிலார் அப்பாசாமி என்கிற ஒருவர் மீது கொண்ட தனிப்பட்ட அன்பும் காதலுக்காகத்தான் இத்தனை பேரும் இங்கு கூடியிருக்கிறோம் என்பதனால் இந்த குறுந்தொகை பாடலை இந்த விழாவிற்கும் ஐயாவிற்கும் குறிப்பாக நான் சமர்ப்பிக்கிறேன். இங்கு நான் ஐயாவை பற்றி, ஏன்னா எனக்கு தலைப்பு கொடுத்துதான் இந்த கவியரங்கத்துக்கு ஒரு கவிதை கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் அந்த தலைப்பு இவருக்கு ஆகச்சிறந்த பொருத்தமாக இருக்கும் என்பதனால நான் அந்த தலைப்புல கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். தலைமகனே தமிழ் பணி ஆற்றவா. தலைமகனே தமிழின் மணியாரமே, செம்மொழிக்கு தேன் குரலாய் சிந்தனைக்கு வெண்மதியாய், செம்மொழிக்கு தேன் குரலாய் சிந்தனைக்கு வெண்மதியாய், இலக்கணத்தில் எட்டாத உச்சியாய் இலக்கியத்தில் விளங்கும் ஒளிச்சுடராய்,
பாரதி வாக்கிற்கு பரிசளிக்கின்ற பாரம்பரிய பாதையில் பயணிக்கின்றவரே, பாரதி வாக்கிற்கு பரிசளிக்கின்ற பாரம்பரிய பாதையில் பயணிக்கின்றவரே, வண்டல் போல வார்த்தை பொழிவாய் வாசிப்போருக்கு வானொலி நல்கும் கவிதைகளின் வரப்பிரசாதமே, மொழி கொடியை உயர்த்தி நின்றே தமிழ் பட்டறை வழியே மக்களின் நெஞ்சில் நம் தமிழை கொண்டு சென்றீர் நீவீர். நலத்திற்கு தூணாய் எழுந்தாய் இன்று சேக்கிலார் வழியில் செழிக்கும் சிந்தனை கொண்ட அப்பாசாமி ஐயா அவர்களே, சேக்கிலார் வழியில் செழிக்கும் சிந்தனை கொண்ட அப்பாசாமி ஐயா அவர்களே, கவிஞராய் கருத்தாளராய் தமிழின் காவலராய் எக்களத்திலும் கலங்காத நம் கலையரசராய் பன்முகங்கள் உமக்குண்டு. கவிஞராய் கருத்தாளராய் தமிழின் காவலராய் எக்களத்திலும் கலங்காத நம் கலையரசராய் பன்முகங்கள் உமக்குண்டு. தமிழின் தாய்மொழியில் தழைத்த வித்தாய் தடம் வீச தயங்கா ஞான சுடர் நீவே. இருளெல்லாம் அகற்றிட எழுந்த ஒளியாக, இருளெல்லாம் அகற்றிட எழுந்த ஒளியாக இசைமொழி தென்றலாய் எம்மை வருடிட. உணர்வின் வெள்ளமாய் உணர்வுற வந்தீரே, உணர்வின் வெள்ளமாய் உணர்வுற வந்தீரே, உணவை மொழிப்போரின் முன்னணி ஆனீரே. காலங்கள் காணும் தமிழ் தொன்மையை கவிதை வழியாய் களிப்பாய் பரப்பும் எங்களை போன்றோரே, காலங்கள் காணும் தமிழின் தொன்மையை கவிதை வழியாக களிப்பாய் பரப்பும் எங்களை போன்றோரின் நாவினில் நவிலும் நற்றமிழ் கவிதைகள் சொல்லும் அறநெறி விதைத்து அன்பு நீர் தெளித்து அழகு செய் சொற்களால் அகிலத்தாரை வசப்படுத்தும் ஆளுமை நீர் மட்டும்தான் என்று. அறநெறி விதைத்து அன்பு நீர் தெளித்து அழகு செய் சொற்களால் அகிலத்தாரை வசப்படுத்தும் ஆளுமை நீர் என்று. தண்டமிழ் தலைமகனே திருவுளம் விளங்கிட தமிழ் மொழி தூண்டும் வழியினில் வா, தமிழ் பணி ஆற்றிடவா. தரணி போற்றும் தங்க தமிழ் மகனே, தமிழ் உள்ளவரை தலைத்திருக்கும் புகழே. வாழ்த்த வயதில்லை. வணக்கத்துடன் நன்றி கூறி இடம் சேர்கிறேன். நன்றி, வணக்கம்.